ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் தமிழகத்தில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கட்டட அனுமதி எல்லாமே நீங்கள் வாங்குற மாரி இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 2 முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழக உள்ளாட்சி அமைப்புகளை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி எளிதாக பயன்பெறவும் திட்டம் மற்றும் கட்டட அனுமதிகளை விண்ணப்பித்து 24 27 நாட்களுக்குள்ளே வழங்க வேண்டும் அப்படின்ற மாரி ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கட்டட அனுமதி பெறுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு சுயசான்றின் அடிப்படையில் கட்டட அனுமதி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5 நாட்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. 5 நாட்களுக்குள்ள ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை மூவ் பண்ணி ஆகணும். அதேமாரி 24 27 நாட்களுக்குள்ள உங்களுக்கான அந்த கட்டட அனுமதிக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி இதை வந்து அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான சர்க்குலரையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறையா முனிசிபாலிட்டியாக்கும் வந்து பார்த்தா பொருந்தும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அந்த பிளானிங் பர்மிஷன், பில்டிங் பர்மிட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும் வித்தின் 7 டேஸுக்குள்ளே. இது சென்னை கார்பரேஷன், மற்ற இடங்களில் 5 டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள், அப்லோடிங் சைட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அந்த வித்தின் 2 டேஸுக்குள்ளார இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 நாட்களுக்குள்ளார எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஏதாச்சும் தேவைப்படுது எக்ஸ்ட்ராவா அப்படின்னா சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டை டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அதை அப்லோட் பண்ணி ஸோ உங்களுக்கு எல்லாம் 27 நாட்களுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த டீட்டெயில்ஸை வந்து எல்லாமே தெளிவாக பண்ணணும். ஃபீஸ் இன்டிமேஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக முடியணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கட்டட அனுமதி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அந்த தேதிக்குள்ளே கிடைச்சிரும். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 27 டேஸுக்குள்ளார உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. முதல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஊரக பகுதியில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா யூஸ்வலாக யாரும் வந்து கட்டட அனுமதி அதெல்லாம் வந்து வாங்குறதே கிடையாது பெருசாக வந்து நார்மலாக. பட் வாங்கி தான் ஆகணும். பட் யாருமே வாங்குறது கிடையாது. பட் இதுவே நீங்கள் வந்து பார்த்தா நகரப்புறத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இந்த கட்டட அனுமதி எல்லாமே. ஸோ நகரப்புறம் சரி ஊரகப்புறமும் சரி கட்டட அனுமதி வாங்கி தான் வீடு எல்லாமே நீங்கள் கட்டியே ஆகணுங்க. பட் கிராமப்புறம் நிறைய பேர் வாங்காமல் அப்படியே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இருக்காங்க பாருங்க. கிராம ஊராட்சிகளில் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் சொத்து வரி ரசீது பெறப்பட்ட பின்னரே மின் இணைப்பு வழங்குதல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தகவல் மாரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்வை 2 காணும் அரசாணையில் கிராம ஊராட்சிகளில் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இணைய வழியில் சுயசான்று கட்டிடங்கள் கட்டட அனுமதி மற்றும் மனைப்பிரிவு அனுமதியாகவும் ஒற்றை சாளர முறைப்படி உரிய கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளாட்சிகள் மூலம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி சுயசான்று அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கிது, கட்டட அனுமதி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 2500 சதுர அடியிலிருந்து 3000 வரைக்கும் இருக்கவங்களுக்கு சுயசான்றிதழ் அடிப்படையில் கட்டட அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வந்து வாங்குற மாரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலரின் அனுமதியின்றி கட்டுமான பணி மேற்கொள்ளும் நபரிடமிருந்து உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கட்டட வரைபட அனுமதி சான்றிதழை கோரி அறிவிப்பானை வழங்க தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது விஓ அனுமதியின்றி யாராச்சும் கட்டட பணி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உரிய டாக்குமெண்ட்ஸு கட்டட அனுமதி எல்லாமே வாங்கி நீங்கள் விஓட்ட வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அனுமதியின்றி கட்டப்படும் கட்டுமானங்களை நேரடியாக கள ஆய்வு செய்ய வேண்டும். கள ஆய்வின் போது கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டிருக்கா அல்லது கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என்பதை ஆய்வு செய்து தெரிவிக்கப்பட வேண்டும். மேலும் கட்டிடம் சொத்து வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதா அல்லது விடுபட்டுள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கட்டடம் வந்து சொத்து வரி கட்டியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும். கட்டிடத்தில் குடிநீர் வசதி, மின்சார வசதி மற்றும்
கழிவுநீர் வசதி ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலர் அவருக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கண்டுறீங்க அப்படின்னா அதை ஈத்து மூடுவதற்கான ஒரு அதிகாரம் விஓ கிட்ட இருக்குதுங்க. கட்டட வரைபட அனுமதி என்று கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் உரிமையாளருக்கு அளிக்கப்படும் அறிவிப்பானது உரிய அலுவலர்களால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு சார்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உரிய அறிவிப்பின்படி அந்த பணிகள் நிறுத்தி வைக்க மாட்டாங்க, கட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட விஓ பார்த்தா தலையீடு செஞ்சு எல்லாத்தையுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு மின் இணைப்பு பெறுவாங்க. இப்போ நீங்கள் மின் இணைப்பு பெறணும் அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொத்து வரி கண்டிப்பாக இருக்கணுங்க. அந்த சொத்து வரி இருந்தால் மட்டும்தான் மின் இணைப்பு வழங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சொத்து வரி ரசீது மற்றும் நில வரைபட அனுமதி இல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதனால் ஊராட்சிகளுக்கு பெரும் நிதி இழப்பீடு ஏற்பட்டு வருகிறது. ஸோ எனவே சொத்து வரியும் இந்த நில வரைபடமும் இல்லாத மின் இணைப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக கட்டட அனுமதிலாம் வாங்குங்க. அந்த கட்டட அனுமதிக்கு உங்களுக்கான சொத்து வரியாக இருக்கட்டும், எல்லாமே நில வரைபடமாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வீடு கட்ட பாருங்க. இதுதான் உங்களுக்கான கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.